Exercise 4.2 question number 8 பார்த்தீங்கன்னா 8 women and 6 men are standing in a line. women பார்த்தீங்கன்னா 8, men பார்த்தீங்கன்னா 6 are standing in a line. ஒரு லைனில் நிற்கிறாங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா how many arrangements are possible if any individual can stand in any position. யார் எங்கே வேணாலும் நிற்கலாம். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா how many arrangement will all 6 men be standing next to one another. சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா how many arrangements are possible if any individual can stand any position. யார் எங்கே வேணாலும் நிற்கலாம். இப்போ ரெக்கார்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது கொஷினில் இருக்கிற டேட்டா உமன் வந்து 8, மென் வந்து 6. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா யார் எங்கே வேணாலும் நிற்கலாம் ஒரு லைனில். இப்போ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 இருக்காங்க, மென் பார்த்தீங்கன்னா 6 இருக்காங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு 14 ஃபேக்டோரியல். இங்கே ஏன் ஃபேக்டோரியல் போட்டோம்னா இப்போ உமனுக்குள்ளே யார் எங்கே வேணாலும் நிறுத்தலாம், அதேமாதிரி மென்னை யார் எங்கே வேணாலும் நிறுத்தலாம் அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? இப்போ லைனாகவே அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 + 6 14 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 ஃபேக்டோரியல் வேஸ். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா in how many arrangements will all 6 men be standing next to one another. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா in how many arrangements will all 6 men be standing next to one another. next to one another. எல்லா மென்மே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கணும். சரிங்களா? all men are next to one another. சரிங்களா? all men are next to one another. அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14, உமன் வந்து 8, மென் வந்து 6. அப்போ 8 + 6 14. சரிங்களா? அடுத்தது எம்மோட வேல்யூ எல்லா மென்மே நெக்ஸ்ட்டு ஒன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எம்மோட வேல்யூ வந்து மென்னு தான். இப்போ மென்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. அப்போ எம்மோட வேல்யூ 6. சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒன் அனதர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் அனதர்னா அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு ஒன் அனதர் டுகெதர். நெக்ஸ்ட்டு ஒன் அனதர்னு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m ஃபேக்டோரியல் இன்ட்டு n - m + 1 ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்மோட வேல்யூ 6. அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னோட வேல்யூ 14. 14 - 6 + 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 14 6 போச்சுன்னா 8, 8 + 1 9, 9 ஃபேக்டோரியல். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். சரிங்களா? அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா in how many arrangements will no 2 men be standing next to one another. no 2 men standing next to one another. இது தேர்டு சப்டிவிஷன். சரிங்களா? தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா no 2 men standing next to one another. சரிங்களா? மென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் another நிற்கக்கூடாது. அப்போ இதுக்கு ஃபார்முலா நமக்கு இருக்குது, டுகெதர் ஃபார்முலா. சரியா? டுகெதர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ இங்கே என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. சரிங்களா? இப்போ மென்னை தான் இங்கே கேவோட வேல்யூ 6. அடுத்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா n - k ஈக்குவல் டு 8 வரும். 14 - 6 வேல்யூ 8. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நோட் டுகெதர், ஸ்டாண்டிங் நோட் டுகெதர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ n = 14, k = 6, எம்மோட வேல்யூ என்னன்னா n - k. சரிங்களா? இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m ஃபேக்டோரியல் இன்ட்டு m + 1 பெர்முடேஷன் k. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஈக்குவல் டு m ஃபேக்டோரியல் இன்ட்டு m + 1 பெர்முடேஷன் k ஈக்குவல் டு m ஃபேக்டோரியல் இன்ட்டு எம்மோட வேல்யூ 8. அப்போ 8 + 1 சரி எம்முக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க. எம்மோட வேல்யூ 8. இப்போ 8 ஃபேக்டோரியல்
m plus 1 9 permutation k ஓட வேல்யூ 6 அப்போ 9p6 இப்போ 8 factorial into 9p6 equal to 8 factorial into 9p6 வேல்யூ 9 factorial divided by 3 factorial சரியா 9p6 9 permutation formula npr னா n factorial divided by n minus r factorial அந்த formula அப்போ 9 factorial divided by n ஓட வேல்யூ 9 r ஓட வேல்யூ 6 அப்போ n minus r னா 3 factorial அப்போ 8 factorial into 9 factorial divided by 3 factorial சரிங்களா அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா how many arrangements are possible if any individual can be standing in any position யார் எங்கே வேணாலும் நிற்கலாம் அப்போ டோட்டல் பாசிபிள் பார்த்தீங்கன்னா இங்கே உமன் வந்து 8 men வந்து 6 இப்போ 14 factorial அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா in how many arrangements will all 6 men be standing next to one another எல்லா மென்னுமே ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கணும் next to one another இப்போ என்னோட வேல்யூ 14 என்னோட வேல்யூ 6 அப்போ ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் ஒன் another ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ m factorial into n minus m plus 1 factorial அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா no two men be standing next to one another சரிங்களா மென் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கக்கூடாது சரிங்களா அப்போ ஸ்டாண்டிங் நோ நெக்ஸ்ட் to one another டுகெதர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ m factorial into m plus 1 பெர்முடேஷனுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 factorial into 9 factorial divided by 3 factorial ஆன்சர் வரும் சரிங்களா அடுத்தது கொஷின் நம்பர் 9 கொஷின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா find the distinct permutation of the letters of the word பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லெட்ரு MISSI சரிங்களா find the distinct permutation சரிங்களா find the distinct permutation of the letters of the word கேட்குறாங்க ஸோ இதில் டோட்டலாக எத்தனை லெட்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை எஸ்எஸ் இருக்குன்னா 1 2 3 4 எஸ் இருக்குது அடுத்தது நம்பர் ஆஃப் ஐஸ் எத்தனை ஐ இருக்குன்னா 4 ஐ இருக்குது 1 2 3 4 ஐ இருக்குது அடுத்தது நம்பர் ஆஃப் பி டோட்டலாக எத்தனை பீஸ் இருக்குன்னா 2 இருக்குது சரிங்களா ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் பெர்முடேஷன் சரிங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் கேட்குறாங்க அப்போ ரெக்யூர்ட் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் equal to இப்போ 11 factorial divided by total number of letters பார்த்தீங்கன்னா 11 factorial divided by இது பார்த்தீங்கன்னா repetition வந்து denominator எழுதிக்கணும் அப்போ s வந்தீங்கன்னா 4 டைம் ரிப்பீட் ஆகுது 4 factorial அடுத்து i பார்த்தீங்கன்னா 4 டைம் ரிப்பீட் ஆகுது 4 factorial p பார்த்தீங்கன்னா 2 டைம் ரிப்பீட் ஆகுது அப்போ 2 factorial சரிங்களா இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34,650 சரிங்களா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 ஃபேக்டர்னா 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 அப் டு 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணிக்கணும் 4 ஃபேக்டர்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 அதேமாதிரி 4 ஃபேக்டர்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டர் வேல்யூ 2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 34,650 கிடைக்கும் சரிங்களா அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி வேஸ் கேன் த ப்ராடக்ட் a square b cube c power 4 be expressed without exponents சரிங்களா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது அடுத்தது நம்பர் ஆஃப் பிங்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா பி கியூப் வரனால 3b இருக்குது இப்போ நம்பர் ஆஃப் சிஸ் வந்து 4 இருக்குது சரிங்களா ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் அரேஞ்ச்மெண்ட் ஹவு மெனி வேஸ் கேட்குறாங்க ஹவு மெனி வேஸ் கேன் பி ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறாங்க சரிங்களா இப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா டோட்டல் லெட்டர்ஸ் இங்கே எத்தனை இருக்குது இது ஒரு 2 இது ஒரு 3 இது ஒரு 4 அப்போ 9 லெட்டர்ஸ் 9 ஃபேக்டோரியல் டிவைட் பை
ஏங்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா 2 டைம் ரிப்பீட் ஆகுது, அப்போ 2 ஃபேக்டோரியல். பிங்கிறது 3 டைம் ரிப்பீட் ஆகுது, 3 ஃபேக்டோரியல். சிங்கிறது 4 டைம் ரிப்பீட் ஆகுது, 4 ஃபேக்டோரியல். இப்போ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1260. சரிங்களா, அதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1260. அடுத்து 11th கொஷின். 11th கொஷின் பார்த்தீங்கன்னா, இன் ஹவு மெனி வேஸ் 4 மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ். சரிங்களா, மேக்ஸ் புக் பார்த்தீங்கன்னா 4 மேத்ஸ் புக், 3 ஃபிசிக்ஸ் புக், 3 ஃபிசிக்ஸ் புக் இருக்குது, 2 கெமிஸ்ட்ரி புக், அடுத்தது 1 பயாலஜி புக். சரிங்களா, இது டேட்டா, கொஷின் இருக்கிற டேட்டா. 4 மேக்ஸ் புக்கு, 3 ஃபிசிக்ஸ் புக்கு, 3 ஃபிசிக்ஸ் புக், 2 கெமிஸ்ட்ரி புக், 1 பயாலஜி புக் இருக்குது. கேன் பி அரேஞ்ச்டு ஆன் ஏ செல்ஃப். இந்த புக்கை வந்து செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஷோ தட் ஆல் புக்ஸ் ஆஃப் த சேம் சப்ஜெக்ட் ஆர் டுகெதர். சரிங்களா, ஸோ தட் ஆல் புக்ஸ் ஆஃப் த சேம் சப்ஜெக்ட் ஆர் டுகெதர். எல்லா புக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வரணும், மாற்றி மாற்றி வரக்கூடாது. ஃபஸ்ட்டு மேக்ஸ் புக் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா 4 மேக்ஸ் புக்கும் ஒன்றா வந்துடும். அடுத்து ஃபிசிக்ஸ் புக்குனா 3 ஃபிசிக்ஸ் புக்கும் வந்துடும் அந்த இடத்துல. அடுத்து கெமிஸ்ட்ரி புக் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கெமிஸ்ட்ரி புக் வந்து ஒன்றா வந்துடும். அடுத்து மேக்ஸ் புக்குனா மேக்ஸ் புக்கு ஒன்றா வந்துடும். சரிங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஈக்குவல் டு இது டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா, மேக்ஸுங்கிறது ஒரு யூனிட்டு, ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு யூனிட்டு, கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு யூனிட்டு, பயாலஜிங்கிறது ஒரு யூனிட். இப்போ டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னா 4 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 4 ஃபேக்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் புக்கை எடுக்கலாம், அடுத்தது ஃபிசிக்ஸ் புக்கு எடுக்கலாம், இல்லை இப்படி எடுக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு மேக்ஸ் புக்கு வைக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் புக்கு வைக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி புக்கு வைக்கலாம், இல்லைனா பயாலஜி புக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கலாம். இப்போ இந்த 4 யூனிட்ஸுமே மாற்றி மாற்றி எடுக்கலாம். அப்போ அதுக்கு 4 ஃபேக்டர். சரிங்க, டோட்டலாக 4 யூனிட்ஸ் இருக்குது. மேக்ஸுங்கிறது ஒரு யூனிட்டு, ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு யூனிட்டு, கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு யூனிட்டு, பயாலஜிங்கிறது ஒரு யூனிட். இந்த செல்ஃபில் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேக்ஸ் புக்கையும் வைக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் புக்கையும் வைக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி புக்கையும் வைக்கலாம், இல்லை பயாலஜி புக்கையும் வைக்கலாம். அப்போ இங்கே 4 யூனிட் இருக்கிறதுனால அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், 4 ஃபேக்டர் இன்ட்டு 4 யூனிட்ஸுக்கு தான் 4 ஃபேக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் புக் வந்து 4 மேக்ஸ் புக் இருக்குது. அந்த 4 மேக்ஸ் புக்கையும் நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் புக்கு ஃபஸ்ட்டாகவும், செகண்ட் மேக்ஸ் புக்கு செகண்டாகவும், தேர்டு ஃபோர்த்து இப்படி எடுக்கலாம், இல்லை செகண்ட் மேக்ஸ் புக்கு ஃபஸ்ட்டாக வைக்கலாம், இல்லை தேர்டு மேக்ஸ் புக்கையும் ஃபஸ்ட்டாக வைக்கலாம், இல்லை 4th மேக்ஸ் புக் கூட ஃபஸ்ட்டாக வைக்கலாம். 4 மேக்ஸ் புக் இருக்குது. இந்த 4 மேக்ஸ் புக்கு நம்ம எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் இன்ட்டு 4 ஃபேக்டர். ஃபிசிக்ஸ் புக்கு 3 இருக்குது. நம்ம அந்த 3 புக்கு நம்ம எப்படி வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஃபேக்டர் இன்ட்டு கெமிஸ்ட்ரி புக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அந்த 2 கெமிஸ்ட்ரி புக்கு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படி வேணாலும் மாற்றி அடிக்கலாம். அப்போ 2 ஃபேக்டர். பயாலஜி புக்கு 1 தான் இருக்குது. அப்போ அது ஒரே ஒரு புக் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இன்ட்டு 1 ஃபேக்டர். அது போகணுன்னு அவசியம் இல்லை. சரிங்களா, இப்போ இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 4 ஃபேக்டர் வேல்யூ வந்து 4 × 3 × 2, 4 3 is 12, 12 2 is 24. அப்போ 24 × 3 ஃபேக்டர் வேல்யூ 3 2 is 6 × 2. இப்போ எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6912. சரிங்களா, இதில் மல்டிபிள் பண்ணால் 6912 வருது. சரிங்களா, அடுத்து 12th கொஷின். இப்போ 12th கொஷின் பார்த்தீங்கன்னா, in how many ways can the letters of the word பார்த்தீங்கன்னா success solution. In how many ways can the letters of the word success be arranged show that all s's are together. சரிங்களா, எல்லா எஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸில் வரணும். சரிங்களா, all s's are together. எஸ் ஃபுல்லாகவுமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, ஆல் எஸ்எஸ் ஆர் டூகெதர்னு சொல்லிட்டாங்க கொஷினில். நாங்கள் டூகெதர்னு சொல்ல ஆல் எஸ்எஸ் ஆர் டூகெதர்னு சொல்லணும்னா இதில் 1 2 3 4 5 6 7 லெட்டர் இருக்குது. இப்போ 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை ரெப்பிட்டேஷன் வந்து டினாமினேட்டர் எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆல் எஸ்எஸ் ஆர் டூகெதர்னு சொன்னதுனால எல்லா எஸ்ஸுமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஈக்குவல் டு ஆல் எஸ்எஸ் ஆர் டூகெதர்னு சொன்னதுனால இந்த எஸ் எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ எஸ் எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்ட். அப்போ 1 யூங்கிறது ஒரு லெட்டர், 2
இது சிங்கிறது ஒரு லெட்டர் 3, இந்த சிங்கிறது ஒரு லெட்டர் 4, அப்போ இந்த ஒரு இ வந்திருக்கு 5. அப்போ டோட்டல் நம்பர் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிறது 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இன்ட்டு என்ன வரும்? 2 ஃபேக்டோரியல். ஏன் சார் இங்கே எஸ்ங்கிறது 3 டைம் வந்திருக்கு, அப்போ இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் போடலாமான்னா கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா எஸ்எஸ்மே அவங்க வந்து டுகெதர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ் எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கணும், ஒரே ஆப்ஜெக்ட் தான். சரிங்களா? எஸ் எல்லாமே ஒரே ஆப்ஜெக்ட் தான். இப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 டிவைட் பை 2 ஃபேக்டர் வேல்யூ 2 இப்போ ஈக்குவல் டு 60. சரியா? இப்போ ஈக்குவல் டு 60 வேஸ். அப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60 வேஸ். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ் எழுதிங்க. சரிங்களா? அப்போ எல்லா சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆல் எஸ்எஸ் ஆர் டுகெதர்னு சொன்னதுனால எல்லா எஸ்ஸுமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ எஸ் எல்லாத்தையுமே சிங்கிளாக எடுத்துக்கிட்டோன்னா அடுத்தது இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒன்று டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன். ரிப்பீட் ஆகிற லெட்டர் வந்து டினாமினேட்டர் எழுதிக்கணும். அப்போ இங்கே சிங்கிறது 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 16 வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 13th கொஷின். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th கொஷின். A coin is tossed 8 times. சரிங்களா? இப்போ ஒரு காயின் வந்து 8 டைம் டாஸ் பண்ணுறாங்க. A coin is tossed. A coin is tossed 8 times. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா how many different sequence of heads and tails are possible. இப்போ how many record solution equal to first subdivision how many different sequence of heads and tails are possible. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா 2 என்னங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு காயின் டாஸ் பண்ணாவே நமக்கு 2 வேஸ் தான் இருக்கும். ஒன்று டெய்ல் கிடைக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா அவுட் கம்ஸ் 2 மட்டும்தான். ஒன்று டெய்ல் கிடைக்கலாம், இல்லைனா ஹெட் கிடைக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் அவுட் கம்ஸ் வந்து 2 தான். நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் என்னோட வேல்யூ. அப்போ 2 power n. அப்போ ரெக்கர்ட் சொல்யூஷன் ஈக்குவல் 2 power n. அப்போ 2 power 8. சரிங்க? how many different sequence of heads and tails are possible கேட்குறாங்க. அப்போ 2 power 8. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா how many different sequence containing 6 heads and 2 tails are possible. 6 heads and 2 tails are possible. அப்போ number of ways equal to total number of coins பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8 ஃபேக்டோரியல் divided by how many different sequence containing 6 heads. 6 heads சொல்லிட்டாங்க. 6 ஃபேக்டோரியல் into 2 tails. அப்போ divided by 2 ஃபேக்டோரியல். சரிங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 28 ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ways equal to 8 ஃபேக்டோரியல் divided by 6 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 28. அடுத்து 14th கொஷின். 14th கொஷின் பார்த்தீங்கன்னா how many strings are there using the letters of the word intermediate. லெட்டர் பார்த்தீங்கன்னா intermediate. How many strings are there using the letters of the word intermediate if first subdivision பார்த்தீங்கன்னா the vowels and the consonants are alternative. The vowels and consonants are alternative. சரிங்களா? The vowels and the consonants are alternative. சரிங்களா? அப்போ number of ways equal to number of ways equal to the vowels and consonants are alternative சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலாம்னா கான்ஸ்டன்ட்ஸ் வரலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா vowels வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரலாம்னா vowels வரலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ் வரலாம். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ இ இ ஐ ஏ இ
1 2 3 4 5 6. அப்போ வவல்ஸ் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் இருக்குது, கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வவல்ஸும் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் தான் இருக்குது, கான்ஸ்டன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் தான் இருக்குது. இப்போ the vowels and consonants are alternative. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா vowels வந்துச்சுன்னா, இப்போ vowels வந்துச்சுன்னா இப்போ 6 ஃபேக்டோரியல் vowels டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் இருக்குது. 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை vowelsல ரெப்பிட்டேஷன் என்னென்ன லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்குன்னா ஐ பார்த்தீங்கன்னா 1 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல். அடுத்தது ஏங்கிறது 1 2 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வவல்ஸ் வரலாம். அடுத்தது the vowels and consonants are alternative. ஃபஸ்ட்டு வந்து வவல்ஸ் வரலாம், இல்லையா ஃபஸ்ட்டு வந்து என்ன வரலாம், கான்ஸ்டன்ட்ஸ் வரலாம். சரிங்களா? இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வவல்ஸு, அப்போ செகண்டாக என்ன வரும், கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை கான்ஸ்டன்ட்ஸ் டோட்டல் லெட்டர் பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட்ஸில் என்னென்ன லெட்டர் ரிப்பீட் ஆகிருக்குன்னா டி மட்டும்தான் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ டிவைட் 2 ஃபேக்டோரியல். ஃபஸ்ட்டு வவல்ஸ் வரலாம், செகண்டாக கான்ஸ்டன்ட் வரலாம். அடுத்து ஆர்னா என்னது, அடிஷன். ஆர்னா அடிஷன். ஃபஸ்ட்டு என்ன வரலாம், கான்ஸ்டன்ட்ஸ் வரலாம், செகண்டாக என்ன வரலாம், வவல்ஸ் வரலாம். அப்போ ஃபஸ்ட்டு வவல்ஸ் வரலாம், செகண்டாக கான்ஸ்டன்ட்ஸ் வரலாம், இல்லையா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்ஸ் வரலாம். கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் லெட்டர் 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை என்ன மட்டும் தான் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 ஃபேக்டோரியல். செகண்டாக வவல்ஸ் வரலாம். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணினா அப்போ பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியலுக்கு வேல்யூனா 6 × 5 × 4 × 3 × 2 divided by 2 factor value 2, 3 factor value 3 × 2 into இங்கே 6 ஃபேக்டோரியலுக்கு அதே வேல்யூ தான், 6 × 5 × 4 × 3 × 2 divided by 2 factor value 2 ப்ளஸ் இதே கான்செப்ட். அதை அப்போ 3 2s are 6, இந்த 2 கேன்சல் பண்ணலாம். இப்போ ஈக்குவல் டு என்ன வரும், இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 360 இன்ட்டு இந்த 2 கேன்சல் பண்ணலாம். சரியா? கேன்சல் பண்ணிங்கன்னா 6 5s are 30, 30 3s are 90, 90 4s are 360. இப்போ சிம்பிள் பண்ணால் 360. இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 4s are 20, 20 3s are 60. இப்போ 360 × 60 வரும். ப்ளஸ் அதே மாதிரி இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 360 × 16 வரும். சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 43,200. சரிங்களா? அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 43,200. The vowels and consonants are alternative. ஃபஸ்ட்டு வந்து vowels வந்துச்சுன்னா செகண்டாக கான்ஸ்டன்ட்ஸ் வரும். இல்லையா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்ஸ் வந்துச்சுன்னா செகண்டாக vowels வரலாம். அப்போ இந்த நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா 43,200. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா all the vowels are together. All the vowels are together. சரிங்களா? அப்போ ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர்னா அப்போ டுகெதர் ஃபார்ம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர்னா ஒன்று பின்னாடி ஒன்று வரும். சரிங்களா? இப்போ டோட்டலாக இன்டர்மீடியட்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 12 லெட்டர்ஸ். இப்போ என்னோட வேல்யூ 12. வவல்ஸ் ஆர் டுகெதர்னு சொல்லிட்டாங்க. அப்போ வவல்ஸ் டோட்டல் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் இருக்குது. அப்போ எம்மோட வேல்யூ 6. இப்போ ரெக்கர்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு m ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus m plus 1 factorial equal to 6 factorial into n minus m plus 1 factorial na n minus m, n oda value 12. இப்போ 12 minus m on 6 plus 1 factorial divided by repetition. நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஐங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டைம் வருது, டிங்கிறது 2 டைம்ஸ் வருது, ஈங்கிறது 3 டைம்ஸ் வருது. சரிங்களா?
இப்போ நம்ம ரெப்பிட்டேஷன் வந்து டினாமினேட்டர் எழுதிக்கணும். ஐங்கிறது 2 டைம்ஸு 2 ஃபேக்டோரியல். அடுத்தது என்னங்கிறது 2 டைம்ஸ் வருது, இப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஈங்கிறது 3 டைம்ஸ் வருது, அப்போ 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 12 minus 6 6 plus 1 7 factorial 7 factorial divided by 2 factorial into 2 factorial into 3 factorial. Number of repetition வந்து denominator எழுதிக்கணும். இப்போ இங்கே I பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வருது, Tங்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வருது, Eங்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வருது. I வந்து 2 டைம்ஸு, E வந்து 3 டைம்ஸு, அடுத்தது T வந்து 2 டைம்ஸ். நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன் வந்து எப்பவுமே டினாமினேட்டர் எழுதிக்கணும். அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் சிம்பிள் பண்ணிங்கன்னா 1,51,200. சரிங்களா? ரெக்கார்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1,51,200. அடுத்து தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர். வவல்ஸ் வந்து நெவர் டுகெதர் ஒன்றா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர்னு சொல்லிட்டோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இந்த 1,51,200 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர் அந்த சப்டிஷன் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ரெக்வயர்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை லெட்டர் இருக்குது 12. அப்போ 12 ஃபேக்டோரியல் டிவைட் பை நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன். சரிங்களா? நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஐங்கிறது 2 டைம்ஸ் வந்துருக்கு, ஈங்கிறது 3 டைம்ஸ், ஐங்கிறது 2 டைம்ஸு, ஈங்கிறது 3 டைம்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா Tங்கிறது 2 டைம்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து மைனஸ் ஆல் த ஹோல்ஸ் ஆர் டுகெதர், அது என்னது 1,51,200. இதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர் அந்த சப்டிஷன் கிடச்சிடும். அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 19,95,80,00 இது ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? 19,95,84,00 இது ஆன்சர் கிடைக்கும். இதுலேருந்து 1,51,200 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19,80,700. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர்னா இதுதான் ஆன்சர் 19,80,72,00. சரிங்களா? இப்போ 1,98,072,000 ஆன்சர். சரிங்களா? அடுத்து ஃபோர்த்து சப்டிஷன் பார்த்தீங்கன்னா நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர். நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர் தான் எய்த்து சப்டிஷன். சரிங்களா? அப்போ நோ வவல்ஸ் ஆர் டுகெதர்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும். ரெக்கார்ட் சொல்யூஷன் ஈக்குவல் டு m factorial into m plus 1 permutation k. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நோ வவல்ஸ் ஆர் டுகெதர்னாவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். m factorial into m plus 1 permutation k. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ m கண்டுபிடிக்கணும். m கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n minus k. என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 12. கேங்கிறது 6, வவல்ஸ் தான் கேவோட வேல்யூ 6. அப்போ m ஈக்குவல் டு n மைனஸ் கேனா இப்போ 12 மைனஸ் 6 அப்போ ஈக்குவல் டு 6. சரிங்களா? இப்போ எம்மோட வேல்யூ 6, கேவோட வேல்யூ 6, என்னோட வேல்யூ 12. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ ஈக்குவல் டு 6 ஃபேக்டோரியல் m + 1 7 பெர்முடேஷன் 6 டிவைட் பை ரெப்பிட்டேஷன் என்னென்ன லெட்டர் ரெப்பிட்டே இருக்குது ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். சரிங்களா? ஐங்கிறது டீங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, ஐங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, ஈங்கிறது 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 6 ஃபேக்டோரியல் m ஃபேக்டோரியல்னா 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு m + 1 7 பெர்முடேஷன் கேவோட வேல்யூ 6 7p6 டிவைட் பை டினாமினேட்டரில் ரெப்பிட்டேஷன் வந்துடும். அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,51,200. ஃபஸ்ட்டு சப்டிஷனுக்கும் அதே ஆன்சர் தாங்க. சாரி செகண்ட் சப்டிஷனுக்கும் சேம் ஆன்சர் தான். ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர் அதுக்கு 1,51,200 தான் கிடச்சிருக்கு. நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர். ஆக்சுவலாக இது ரெண்டுமே சேம் மீனிங் தான்.
ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர்னால் எல்லா வவல்ஸும் ஒன்றா வரக்கூடாது. ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர், நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர், அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 1,51,200 தான் கிடச்சிருக்கு. நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 1,51,200 தான் கிடச்சிருக்கு. எல்லா கொஸ்டினுமே இந்த ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரெண்டாக தான் கிடைக்கலாம். சரிங்களா? ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர்னால் எல்லா வவல்ஸுமே ஒன்றா வரக்கூடாது. நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர்னால் டூ வவல்ஸ் வந்து ஒன்றா வரக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த சப்டிஷன் பார்த்தீங்கன்னா 1,51,200 கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.